ஷய் பாரத் மாதா பார்வதி இரண்டு கணக்கு. தமிழ்நாடு பார்வதி, டெல்லி பாரத் மாதா. இன்னைக்கு நாள் எட்ட நாட்டு சனீஸ்வரிய முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காரு டெல்லி. கடவுளால் தான் முடியும். கணக்கை விட்டு கணக்கை பிடுங்குவார், கணக்கை விட்டு கணக்கை பிடுங்குவார், கணக்கை விட்டு கணக்கை அடிப்பார், குளோஸ் பண்ணுவார். அது கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம். மானிட பிறவி நீயா வச்சு சேட்டை பண்ண, நீயா வச்சு நீயா அழியணும். அதான் கணக்கு, கடவுள் போட்ட கணக்கு. முக்கால் சத்தியம். எல்லா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் பூரா எப்படி உள்ளே மாட்டணும், எப்படி உள்ளே கொண்டு போகணும், எப்படிங்கிற கணக்கு அவர் பார்ப்பார். ஐயா கடவுளில் கடவுளை மீறி ஒரு ஜனநாயகம் ஓட்டு வாங்க முடியுமா? ஜனநாயகம் தான் போட்டான் இல்லடா, பூரா ஓட்டு அந்த பேப்பரை அடிக்கான். ஜனநாயகம் ஓட்டு முத்திரை போடுறவன் மாவட்ட வாரி, சிட்டி வாரி, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், எல்லா நாடும், குஜராத், எல்லா நாட்டிலையும் மகாராஷ்டிரா வரைக்கும் அச்சு அடிக்கான். அப்போ பிரதமரும் அச்சு அடிக்கான், குடியரசுத் தலைவர் அப்படியே நிதியமைச்சர்னு சொல்லி பேப்பரை வீசி வீசி எறிதான். அப்போ அந்த கணக்கு உள்ளே எல்லாமே பிடிபடும். அது ஏற்கனவே நீதிமன்றம் கோர்ட்டு வழக்காடுது. வெளியில் காகித பேப்பர் அடிக்கிறது உள்ளே வழக்காடுது. அப்போ இந்த பேப்பர் இப்போ தாண்டா சூடு பிடிக்கும். அந்த பேப்பரால் இப்போ எல்லாவனும் மாட்டுவான். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் மாட்டுவான், மந்திரி மாட்டுவான், எம்எல்ஏ மாட்டுவான், பஞ்சாயத்து போர்டு வார்டு மாட்டுவான், எம்பி மாட்டுவான், மந்திரி டெல்லியில் உட்காந்துருக்கோம் பூரா அனைத்து உள்ளே மாட்டுவான். எல்லாமே இந்த முதலமைச்சர், இந்த பெண்ணு அவ எட்ட நாட்டு சனீஸ்வரி முதலமைச்சராக உட்கார வச்சுட்டார். இன்று நாள்லேருந்து நீதிமன்றமே அலற விடுவா. நீதிமன்றம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அலற விடுவா. புரியுதா? புரிஞ்சுக்கப்பா, போட்டாச்சு கணக்கு.